மகர ராசினியர்களுக்கு வணக்கம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் மே மாதம் 21ஆம் தேதி முதல் தகரமும் தங்கமாகும். இந்த புதன் பெயர்ச்சியால் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் என்ற வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மகர ராசினியர்களுக்கு வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. சுப செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகுங்க. அது மட்டும் இல்லாம 6இல் குரு ஜீவநதியும் மற்றும் என்று பூதுரையே உள்ளது. முயற்சி செய்தாலும் கூட எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க முடியாது. சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. கூடுமான வரைக்கும் மகர ராசினியர்கள் இத்தருணங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது நாம் ஏற்கும் கடன் வளரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதிலிருந்து விடுபடுவதும் கடினம் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது எக்காலத்திற்கும் நல்லதுங்க. ஏனென்றால் கடன் என்பது நாகப்பாம்பின் விஷத்தை விட கொடியது என கூறுகிறது ஜோதிடக்கலை. குடும்ப நலன் சம்பந்தமான சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் உணர்ச்சியும் மேலிட இருக்கு. திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் உண்டாகுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் தவறான வரனை நிச்சயித்துவிடும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல இப்போதைக்கு உங்களுக்கு சாதகம் செய்யக்கூடிய சுக்கிரன் மட்டுமே தாங்க. அவர் 3இல் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பான பலனை தருங்க. 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அதாவது இதுவரை உங்களுடைய ராசிக்கு 5இல் இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்த குரு 6ஆம் இடத்திற்கு மாறுகிறாருங்க. 12இல் குறியவர் 6ஆம் இடத்தில் மறைவதால் சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு என்றாலும் குருவினுடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்தால் 2ஆம் இடத்தில் இருக்கும் சனி ராகுவினுடைய தீய பலன்கள் கட்டுப்படுத்தப்படுங்க. தொழில் வளம் முன்னேற்றமாக இருக்கு. இந்த தருணங்கள்ல அதிகார பதவியை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. இது மாதிரியான காலங்கள்ல உங்களுடைய நட்புகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. எதிர்பார்த்திருந்த சில கஷ்டங்களும் அவமானங்களும் நீங்கி எதிர்பாராத பல முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது உள்ளீர்கள். கடந்த சுமார் 5 வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தினால் சிரமப்பட்டு வந்த காரணத்தினால் கடைசி பகுதியான 2.5 வருடங்களில் ஒரு நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறாருங்க சனி பகவான். இருப்பினும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. இருந்தாலும் கூட பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை தந்தருள்வார் சனி பகவான். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு
குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதும் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை முறியடித்து அளவோடு லாபத்தை பெற்றிடும் திறனை அளித்தருள்வார் ராகுடன் இணைந்துள்ள சனி பகவான். அது மட்டும் இல்லாம எதிர்பாராத பண பிரச்சனை அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தகைய தருணங்கள்ல குருவினுடைய பார்வை பலத்தினால் நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைக்க இருக்குதுங்க. சக கூட்டாளிகளினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருமானம் ஒரே சீராக இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தினுடைய கடைசி வாரங்கள்ல பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை அளிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியலில் ஈடுபட்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நெருங்கி பழகியவர்களே உங்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவாங்க. கட்சியிலும் மறைமுக எதிர்ப்பு உருவாகுங்க. கட்சி தொண்டர்கள் எவரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு உள்ளத படிப்பில் கவனம் சிதறக்கூடும். தேவையற்ற எண்ணங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஆகியவை மேலிடக்கூடுங்க. தினமும் சுமார் 30 நிமிடங்கள் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்குங்க. இந்த தியான முறை திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்த சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவர்களில் உபதேசமாகும் நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு பரிகாரமா அமைகிறது மாணவ மாணவிகளுக்கு. அதே போல் மகர ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் குறைந்தே சஞ்சரிப்பதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்குங்க. விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது. அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாத குறையை சுக்கிரன் ஓரளவு ஈடு செய்கிறார். குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளும் போது இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.